அடிக்கிற வெயிலுக்கு குளு குளுன்னு சூப்பரான ஹெல்த் ட்ரிங்க் தாங்க செய்ய போகிறோம். எப்படி செய்கிறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறது இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி செய்கிறதுக்கு 3 கேரட் வந்து தோல் சீவி வச்சுருக்காங்க. இப்போ இதை வந்து கட் பண்ணிக்கலாம். வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம இதை வேக வச்சு செய்கிறதுனால இந்த அளவுக்கு பீஸ் வந்து நான் கொஞ்சம் பெருசாகவே கட் பண்ணிக்கிறேங்க. இப்போ நம்ம எல்லா கேரட்டும் கட் பண்ணியாச்சு. கட் பண்ணி வச்சுருக்கிற இந்த கேரட்டை வந்து குக்கரில் வந்து சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இப்போ இது கூட வந்து நான் வாசனைக்காக 2 ஏலக்காய் சேர்த்துக்கிறேங்க. கூடவே முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். உங்கள்கிட்ட பாதாம் இருந்தால் பாதாமும் சேர்த்துக்கோங்க. இது கூட 5 டேட்ஸ் வந்து சேர்த்துக்கிறாங்க. சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு இது எல்லாத்தையும் ஒரு முறை நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம இதை மூடி போட்டுக்கலாம். மூடி போட்டு ஸ்டவ்வில் வந்து எடுத்து வச்சுருங்க. 3 விசில் வந்து விட்டுட்டு ப்ரெஷரெல்லாம் தானாக ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா குக்கரை வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ இதை வந்து ஆற வச்சிடலாங்க. நல்லா ஆறி வரட்டும். ஆறி வந்ததுக்கு அப்புறமா நம்ம இந்த கேரட்டை வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாங்க. அதில் எவ்வளோ தண்ணி இருக்கோ அந்த தண்ணியும் அப்படியே சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நல்லா கேரட் அரைப்படுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ எல்லாத்தையும் சேர்த்தாச்சு பாருங்கள். சேர்த்துட்டு இப்போ மூடி போட்டு இதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. நல்லா மை போல் அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ ட்ரிங்க்ஸு செய்கிறதுக்காக ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு பால் வந்து எடுத்து வச்சுருக்காங்க. பால் நல்லா சூடானதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருந்தோம்ல பேஸ்ட்டு அதை வந்து சேர்த்துக்கலாம். பாருங்கள் நல்லா மையாக அரைச்சி வந்திருக்கு. இப்போ இது எல்லாத்தையுமே நான் சேர்த்துக்க போகிறேன். சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு பால் வந்து நல்லா கொதிக்கட்டுங்க. பால் வந்து எந்த அளவுக்கு நல்லா காஞ்சி வருதோ அந்தளவுக்கு கலர் வந்து சூப்பராக வரும். நல்லா எல்லோ கலரில் வந்துடும். இப்போ நம்ம இந்த கேரட் பேஸ்ட் வந்து சேர்த்ததுக்கப்புறமா பால் வந்து நல்லா திக்காகி வந்துடுங்க. நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு முழுமையாக ஆற வச்சிடலாம். ஆறினதுக்கப்புறமா நான் இதில் வந்து நாட்டு சக்கரை வந்து சேர்த்துக்கிறேங்க. சூடாக இருக்கும்போது சேர்த்தோன்னா பால் வந்து திரிஞ்சிரும். அதனால் நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ நல்லா கலந்து விட்டுடலாங்க. இந்த நாட்டு சக்கரையெல்லாம் நல்லா கரைஞ்சி வரட்டும். அந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள் நல்லா கலந்து விட்டாச்சு. பாலும் நல்லா சில்லுன்னு ஆறி வந்துருச்சு. இப்போ இதை வந்துட்டு ஒரு பக்கம் வச்சுட்டு இன்னொரு பக்கம் சப்ஜா சீடு வந்து ஒரு கப்பில் போட்டு வச்சுருக்காங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு. அதில் வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு இப்போ இந்த சப்ஜா சீடை வந்து நம்ம இந்த ட்ரிங்க்கில் சேர்த்துக்கலாம். இப்போ டம்ளரில் நம்ம இந்த ஹெல்த் ட்ரிங்க்கை வந்து ஊற்றிக்கலாங்க. இது அப்படியே குடிக்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் கொஞ்சம் நாட்டு சக்கரையும் சேர்த்துருக்கேன். குழந்தைங்க குடிக்கும் பொழுது இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக இப்போ டம்ளரில் ஊற்றியாச்சு. இதில் வந்து நல்லா சில்லுன்னு குடிக்கிறதுக்காக ஐஸ் க்யூப் வந்து சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நம்ம ஊற வச்சுருந்தோம்ல சப்ஜா சீடு அதையும் சேர்த்துக்கலாம். இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. நம்ம டேட்ஸு நட்ஸ் எல்லாம் சேர்த்துருக்கிறதுனால இன்னுமே நல்ல உடம்புக்கு ஹெல்த்தியானது. கேரட் சாப்பிடும் பொழுது குழந்தைங்க அப்படியே நம்ம கொடுத்தோன்னா சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோன்னா ஈஸியாக குடிச்சிருவாங்க. கொஞ்சம் கூட கேரட்டோட ஸ்மெல்லே இருக்காது. அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.